ஹலோ வியூவர்ஸ். இப்போ நீங்கள் 160 டு ஒரு 150 155 இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப்ஸ் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்றது கண்டிப்பாக ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜை வந்து உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஆட் பண்ணிக்கலாம் டிஎன்இஏ கவுன்சிலிங்கில். ஸோ இப்போ இன்றைக்கி டிஎன்இஏ கவுன்சிலிங் 2023 இந்த ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கட் ஆஃப்ஸ் என்ன மாதிரி இருந்திருக்கு. ஸோ இப்போ இதை பார்க்குறதுனால நம்ம எந்த மாதிரி கட் ஆஃப் வச்சுருக்கோங்க எல்லாம் இந்த காலேஜை நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கில் போட்டு சூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வீடியோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்டு உங்கள் கூடவே வந்து ஜேபிஆர்லேயே படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த காலேஜில் உங்களுக்கு டவுட் ரிலேட்டட் அட்மிஷன் என்னென்ன பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போது ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி குன்னம் வில்லேஜ் ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்கு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், இதுதான் இந்த காலேஜ் இருக்கிற லொக்கேஷன், இதோட அட்ரஸ். அதே மாதிரி காலேஜ் கோட் சப்போஸ் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் இப்போ சர்ச் பண்ணும்போது கவுன்சிலிங் கோடில் சர்ச் பண்ணணும்னு நினைக்கும்போது உங்களுக்கு காலேஜ் கோடும் அவைலபிளாக இருக்குது. 1140, அதாவது 1140 இந்த நம்பரை நீங்கள் போடலாம். இங்கே என்னென்ன கோர்ஸ் அவைலபிளாக இருக்குன்றதையும் பார்த்துருவோம். ஏஐடிஎஸ் இருக்குது. ஏஐடிஎஸ் உங்களுக்கு பாருங்கள் ஓசி கம்யூனிட்டிலே 153.5. ஸோ ரொம்பவும் ஒரு கம்மியான கட் ஆஃப் நீங்கள் வச்சுருக்கீங்கிறது இந்த காலேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏஐடிஎஸ்ஸே வந்து அவைலபிளாக இருக்கும். பிசி கம்யூனிட்டிக்கு 147 இஸ் இனஃப். பிசிஎம் பாருங்கள் 148.5, எம்பிசிக்கு 142.5, எஸ்சியில் 117. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி குன்னம் வில்லேஜ் ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்கு ஓகே, இது ஒரு அட்ரஸ் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த பிரான்ச் நேம் சேம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் இங்கே அவைலபிளாக இருக்குது. இதையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதுக்கும் பாருங்கள் ரொம்ப கம்மியான கட் ஆஃப் வரும் 156. ஸோ நிறைய காலேஜஸில் நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸில் பார்த்தீங்கன்னாவே இதுக்கு முன்னாடி நம்மளும் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸில் இருக்கிற காலேஜில் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படும் கட் ஆஃப். ஒரு ஆவரேஜாக 170 ரேஞ்சாவது தேவை ஏஐடிஎஸ் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து எடுக்கிறதுக்கு. பட் இங்கே நீங்கள் ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் உங்களுக்கு ரொம்ப கம்மியான கட் ஆஃப் வச்சுருந்தாவே இந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஸோ அது ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி உங்களுக்கு ஒரு நான் அட்டானமஸ் காலேஜ். ஸோ முக்கியமாக அதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இது அட்டானமஸில் நான் அட்டானமஸ் காலேஜ் தான். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அட்டானமஸில் போகணுமா நான் அட்டானமஸோ கவர்மெண்ட் காலேஜஸோ அதை நீங்கள் பொறுத்து சூஸ் பண்ணலாம். பட் ஆல் ஓவர் இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்கு இந்த காலேஜை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி கட் ஆஃப்ஸ் இருந்திருக்கு. ஓசியில் 156, பிசி 144.5, பிசிஎம்மில் 136.5, எம்பிசி 141.5, எஸ்சியில் 120. ஸோ இப்போ ஃபாலோடு பை கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சிஎஸ்சி நார்மலும் இருக்குது. இதுலேயும் பாருங்கள் 157. இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப் போதும். நீங்கள் இப்போ அதிகபட்சமாக இந்த இயர் இப்போ அதாவது 2024 155 கட் ஆஃப் இருந்துச்சுன்னா இந்த காலேஜ் கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அகாடமிக்ஸ் இதுவுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஈவன் தோ இந்த கட் ஆஃப் வச்சுருக்கீங்க வந்து கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது இங்கே 157 ஓசி, அதுமாதிரி பிசிக்கு 148, பிசிஎம் 142, எம்பிசி 146, எஸ்சிக்கும் 111.5. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிரான்ச் அதாவது கோர் சப்ஜெக்ட்ஸ் பிரான்ச் சப்ஜெக்ட்ஸ்னு நம்ம சொல்கிறேன் ஈஸியும் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதுக்கும் சேம் ஆவரேஜான கட் ஆஃப் பாருங்கள் 154.5 ஓசி, பிசிக்கு 144.5, பிசிஎம்மில் 131, எம்பிசி 142. ஸோ அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி வந்து உங்களுக்கு ஓசி கம்யூனிட்டியில் 152, பிசியில் பார்த்தோன்னா 145.5, பிசிஎம்மில் 122.5, எம்பிசியில் 145, எஸ்சியில் 106. ஸோ ஐடியும் இருக்குது. ஃபாலோடு பை மெக்கானிக்கலும் உங்களுக்கு இங்கே இருக்குது. மெக்கானிக்கலுக்கு 157. அதே மாதிரி பிசியில் 127.5, பிசிஎம்லேருந்து யாரும் எடுக்கலை. ஸோ ஃபாலோடு பை எம்பிசி எஸ்சிஸ்லேயும் யாரும் எந்த கம்யூனிட்டிலேருந்தும் எடுக்கலை மெக்கானிக்கல் உங்களுக்கு. எஸ், இப்போது நீங்கள் பார்க்குற இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் ஓல்டு மகாபலிபுரம் ரோடு ஓஎம்ஆர், அதாவது ஓஎம்ஆரில் உங்களுக்கு இந்த காலேஜ் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இந்த ஜேபிஆர்லேயே உங்களுக்கு 2 கேம்பஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 2 கேம்பஸ் இருக்கனால 2மே உங்களுக்கு நான் அட்டானமஸ் தான். இந்த 2 கேம்பஸ்லேயும் நீங்கள் என்ன மாதிரி கட் ஆஃப்ஸ் வச்சு பார்க்கலான்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜேபிஆர்ன்றதுனால மொத்த 2 காலேஜும் இன்றைக்கி இந்த வீடியோவிலே நம்ம பார்த்துருவோம். இங்கே ஃபஸ்ட்டு உங்களோட லொக்கேஷன் பொறுத்து நீங்கள் எந்த காலேஜ்னா எடுத்துக்கலாம். ஸோ சப்போஸ் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கீங்கிறது ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியை சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் சென்னையில் ஓஎம்ஆர் இசிஆர் இந்த சைடில் இருக்கீங்கிறது கண்டிப்பாக ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் இதை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கேயும் உங்களுக்கு ஏஐடிஎஸ் அவைலபிளாக இருக்குது. இங்கே நீங்கள் ஒரு 170 ஆவரேஜ் கட் ஆஃப் வச்சுருந்தீங்க அப்படின்னா 160 இஸ் இனஃப். 160 போதும். பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு மட்டும் கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் இயரில் ஓசி கம்யூனிட்டியில் பாருங்கள் 169.5.
சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிசியில் 162, பிசிஎம்க்கு 153.5, எம்பிசி 155, எஸ்சியில் 139.5. இந்த கட் ஆஃப்ஸ்லாம் எடுத்திருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏஏடிஎஸ் ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் ஓஎம்ஆர் ரோட்டில் இருக்கிறத இந்த கேம்பஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பயோடெக்கும் இங்கே அவைலபிளாக இருக்குது. பயோடெக்னாலஜியில் நீங்கள் ஓசி கம்யூனிட்டியில் இருந்தால் 161.5 இந்த கம்யூனிட்டிலையும் எடுக்கலாம். ஸோ அதிகபட்சமாக இந்த கட் ஆஃப் வச்சுருந்தாலும் உங்களுக்கு ஓசி கம்யூனிட்டியில் சீட் வந்து கிடைக்கும். அதேமாதிரி பிசியில் 152.5 பிசி கம்யூனிட்டி, பிசிஎம்மில் எதுவும் இல்லை. எம்பிசியில் 147, எஸ்சியில் 91 கட் ஆஃப்கே பயோடெக் வந்து எடுத்திருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் அவைலபிளாக இருக்குது. சிஎஸ்சி இதுக்கு 164 ஓசிக்கு. அதே மாதிரி பிசியில் 158, பிசிஎம்மில் 150.5, எம்பிசியில் 153, எஸ்சியில் 128.5. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இசியும் இந்த கேம்பஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு ப்ரீவியஸ் இயரில் ஓசி பாருங்கள். 159, பிசி 150, பிசிஎம் 133, எம்பிசி 146, எஸ்சியில் 118. ஸோ ஐடியும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் மெக்கானிக்கல் இருக்குது. ஐடிக்கு 162.5 ஓசியில், அதுமாதிரி பிசியில் 155, பிசிஎம்மில் 145, எம்பிசியில் 151.5, எஸ்சியில் 127. மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு இன்னும் கம்மியான கட் ஆஃப் 120 போதும் இந்த இயருக்கு. இருந்துச்சுன்னா மெக்கானிக்கல் இங்கே நீங்கள் சூஸ் பண்ண முடியும். 125.5 ஓசியிலேருந்தே இவ்வளோ அதிகமாக மார்க் இருக்குது வந்து கண்டிப்பாக ஓசியிலே கிடச்சிடும். இல்லைனாலும் அட்லீஸ்ட் 106.5 பிசி கம்யூனிட்டியில் வச்சுருந்த ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. அதேமாதிரி 123 பிசிஎம், 103 எம்பிசி. இந்த கம்மியான கட் ஆஃப்க்கும் ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் ஓஎம்ஆர் ரோட்டில் நீங்கள் மெக்கானிக்கல் சூஸ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒரு நான் அட்டானமஸ் காலேஜ் உங்களுக்கு டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த காலேஜில் நீங்கள் இவ்வளோ கம்மியான கட் ஆஃப் மார்க்ஸ் ரேஞ்ச் வச்சுருக்கீங்கன்றது இந்த காலேஜை கண்டிப்பாக உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் யூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு சீட்ஸும் கிடைக்கும், ஃபீஸும் ரீசனபிளாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் செப்பரேட்டடாக ப்ரைவேட் காலேஜஸ் நான் வந்து அட்மிஷன்ஸ் வந்து பண்ணணும், அந்த ப்ரைவேட் காலேஜஸ் இப்போ நான் நிறைய காலேஜஸ் எனக்கு ஐடியாஸ் இருக்குது சார், அதில் நீங்கள் சொல்லுங்கள் என்ன மாதிரியான ஃபீஸ் இதெல்லாம் அட்மிஷன் ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள். அப்படியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லைனாலும் எஸ் சார் இந்த மாதிரி என்னோடய பட்ஜெட் இவ்வளோ, இதுக்கு என்ன மாதிரியான காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைவேட்டில், என்னோடய கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படி நீங்கள் நினச்சிங்கனாலும் ஸோ அதுக்கும் உங்களை கரெக்டாக கரியர் கைடன்ஸ் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான காலேஜஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பார்த்து நம்ம அட்மிஷனும் பண்ணுவோம். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் என்ன கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.